மசாலா கேக்கு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேக்கு இனிப்பாக அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம நல்லா சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்பைசியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் கேக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான கேக்கு தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள். இப்போ கட் பண்ணி கட்டும்போது இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிச்சி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு இடும் கடாய் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துங்க பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் 3ம் சேர்த்து நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த சிக்கனை சூடான எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்து சிக்கனை நல்லா ட்ரை ஆகி நல்லா வறுந்து வரும். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்து எண்ணெயிலேயே அடுப்பை லோப்பில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்து வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த சிக்கனை எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நல்லா வறுந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த எண்ணெயிலேருந்து சிக்கனை மட்டும் வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கனை மாற்றி கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸுன்றதுனால 2 எடுத்துக்கிட்டேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது தான் இது கேக்குக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் மட்டும் கிடையாது, நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? அது கூடவே நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு 2 செகண்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வரும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருக்கோம்ல சிக்கனை உள்ள சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணால் மல்லி இலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இறக்கிக்கோங்க. உள்ளே வைக்கிற சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வெளில வைக்கிற ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சிட்டு இப்போ இந்த மிக்சரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 250 கிராம் கப்பில் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாலை சேர்த்து கொடுத்துக்கோங்க. பாலை சேர்த்து கொடுத்துட்டு 250 கிராம் கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கொடுத்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நம்ம சேர்த்த முட்டை பால் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர மாதிரி 2 செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா இடத்துக்கும் பண்ணுற மாதிரி நெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது வாசனை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த மாவை மறுபடியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்கும்போது இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மாவை மாற்றி வச்சுக்கோங்க.
நம்ம ஏற்கனவே சிக்கன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த சிக்கன் மசாலாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மாற்றி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி சைடில் லைட்டாக இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு மேலே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணுன்றதுக்காக இங்கே பாருங்கள், ஒரு குடை மிளகாவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண குடை மிளகாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, நம்ம வேக வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, நல்லா வெந்து வந்தால் அந்த சைடில் இருக்கிறா நல்லா இது மாதிரி விட்டு வரும். நீங்கள் கோயில வச்சு இது மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு இறக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது நல்லா வெந்து வந்திருக்கிற இந்த கேக்கை இந்த மாதிரி தோசைகள் எடுத்துக்கோங்க. நான் 5 ஃபேன் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தோசைகளில் இங்கே பாருங்கள், மெதுவாக இப்படி வச்சு திருப்பிடிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வெளில வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நம்ம சிக்கன் மசாலாவோட அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸோ இல்லை கேக்கோ ஏதாவது கேட்டாங்கன்னா நல்லா பைசியாக இதை ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இந்த கேக்கை மட்டும் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.